வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி விவரங்களை வைத்து பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலிருந்து அங்கிருந்து நேரடியாக கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணையவிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 3 முக்கியமான செய்திகள். நீட் வினாத்தால் தமிழ்நாட்டில் மாறியதா என்று கேள்வி எழக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதனை பிரத்யேக செய்தியாக நியூஸ் 18 தமிழ்நாடு வெளியிட்டது. அதன் பின்னணி விவரங்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோன்று ஹரியானாவில் ஆட்சி மாற்றம் நிகழுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவிற்கான ஆதரவு திரும்ப பெறப்பட்டதன் காரணமாக சுயேட்சை எம்எல்ஏக்களால் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இது சார்ந்த விவரங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் சரியாக 9:30 மணிக்கு வெளியாகும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கிறது. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம், என்ன போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இயா போன்ற இந்த தகவல்களை எல்லாம் நம்மோடு பகிர்வதற்காக மாநில கல்விக் கொள்கையின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜவஹர் நேசன் நேரலையில் நம்மோடு இணைவிருக்கிறார். தற்போது அங்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்களிடம் பேசலாம். முதலில் ரகுவரன், இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது, எந்த அம்சங்கள் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு? அபிநயா, தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு மக்களவை தேர்தல் தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் செய்திகளை வழங்கி, மாநிலங்களிலிருந்தும் செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறோம். ஆந்திர பிரதேசத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் ஒருங்கிணைந்து நடைபெறுகிறது. அதனால நாளையோட பிரச்சாரம் முடிய இருக்கிறது. அதனால அனைத்து கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கடப்பா அவருடைய சொந்த தொகுதியிலே அவருடைய பிரச்சாரத்தை இன்று நடத்த இருக்கிறார். அதே போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். காங்கிரசின் சார்பாகவும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மும்முனை போட்டி நிலவுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எந்த வளர்ச்சியும் இல்லை, அதனால் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி வெற்று ஆட்சியாக நடைபெற்றது, அதனால் பை பை ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் சார்பாக ஜெய் ஜெய் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோஷத்தை எடுத்திருக்கிறாங்க. காங்கிரசின் சார்பாக பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரி தான் இங்க காங்கிரசின் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு புது வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆந்திர முதல்வருடைய சித்தப்பா கொலை செய்யப்பட்டார் 2019ஆம் ஆண்டு. அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கடப்பா தொகுதியிலே சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொலைக்கு துணை போகிறது இந்த காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கொலை பழியை வந்து சுமத்தப்பட்டு அந்த பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அது தீவிரமாக ஆந்திர களத்தில் ஒரு பேசு பொருளாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. பிரச்சார களம் சூடாகி இருக்கிறது. நாளையுடன் இந்த பிரச்சாரமானது முடிவடைய இருக்கிறது. ஆந்திராவில் என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது என்பது குறித்த கள விவரங்களுக்கு